நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்ய மாதிரி விஷயங்களை செய்யலாம், கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது, ஆமாம் அந்த கிரக மாற்றங்களுக்கு தக்கவாறு என்ன விதமான வழிபாடுகளை செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றியும் முழுமையான விஷயத்தை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகள் அப்படிங்கிறது அருமையான ஒரு விஷயம். விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பாருங்கள், இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கிரக நிலைகள் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு இணைவு பெற்று சூரியனோடும் இணைவு பெற்று இருக்கிறார். ஒரு நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தாச்சு. குருவின் பார்வை பட்டாச்சு. அதுவும் குரு உச்ச குருவின் வக்ரவ பார்வை அப்படிங்கிறது உள்ளிக்குது. 10ல் கேது, 12ல் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட உங்களுடைய ராசி அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் தொடங்குது. சரி, இதில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகிருக்குது, நடக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்ப்போம். அப்படி பார்க்கையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வேலை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உறுதியாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். வேலை அமைகிறது மட்டும் இல்லை, அந்த வேலையில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலையாக அது இருக்கும். அடுத்து அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க. அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. திருமணம் ரொம்ப நாள் ஆச்சு, வயசு 40 ஆச்சு, 45 ஆச்சு, திருமணம் நடக்குமா நடக்காதா, வரன் அமையுமா அமையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, வரன் அமையக்கூடிய அமைப்பை சாதகமாக உருவாக்கி கொடுக்குது இந்த காலகட்டத்தில். குருவின் பார்வை ஒரு பக்கம், 7க்குடையவன், அதாவது வீட்டுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிறது மாதிரி, குடும்பம் அமைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ தாராளமாக உங்களுக்கு வரன் அமையும், திருமண பாக்கியங்கள் கைகூடும். அதே நேரத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வாகும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குது. தொழில் அமைக்கணுங்கிற எண்ணம் உருவாகும். ஆமாம், எப்பேற்பட்டாவது ஒரு தொழிலை அமைக்கணும், எப்பேற்பட்டாவது ஒரு வேலையை தேடணும், ஆமாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு முழுமையாக ஈடேறும். ஆமாம், அரசு துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான இடமாற்றம் உறுதியாக கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், ஒரு இடமோ ஒரு பூமியோ ஒரு வீடோ ஒரு சொத்தோ வாங்குறீங்க, கொடுக்குறீங்க, அல்லது பணம் சம்மந்தப்பட்ட வரவு செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்குது. ஏன்னா சனி பகவான் இவ்வளவு நாளாக வக்ரவத்தில் இருந்து இப்போ தான் நிவர்த்தியாகி நல்லா இருக்கிறார். அதனால் 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அப்படிங்கிறவர், அவர் உங்களை 3 நாளுக்குடையவர் தான். 5ஆம் இடத்துல போய் வீற்றிருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குது. அதில் ஒன்றும் பெரிய சிரமங்கள் இல்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்.
அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வேலைக்காக தொழில் செய்கிறதுக்காக அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, புது தொழில் தொடங்குறதுக்கு முன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு பிறகு நீங்கள் பண்ணணும். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட உங்களுடைய பர்சனல் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து ஒரு முழுமையான தீர்வு எடுத்துக்கணும். வேலை, தொழில், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் ஒரு புது தொழில் செய்கிறது, வெளிநாடு வெளியூர் போகிறது அப்படின்னு குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.